மேஷ லக்னத்துல பிறந்தவங்க அழகா கம்பீரமான தோற்றம் உடையவர்களா இருப்பாங்களாம். அதிகமா கோபப்படுவாங்க. அழகான மேக்னட் மாதிரி காந்தம் போன்ற கண்களை உடையவர்களாக இருப்பார்கள். கொஞ்சம் ஹைட் கம்மியா இருப்பாங்க. கலையார்வம் நிறைந்தவர்களா இருப்பாங்க. இவங்களுக்கு இளமையில சுக்கிர திசை நடந்தா மிகவும் கொடிய கஷ்டங்களுக்கு ஆளாவார்கள். சுக்கிர திசை பொதுவா இவங்களுக்கு நல்ல திசை இல்லை. யாருக்கு? மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு. அந்திம காலத்துல சுக்கிர திசை நடந்தா அது தொடங்கியவுடன் தப்பாமல் மாரகம் செய்வான் அப்படின்னு சொல்லியிருக்கு. முதல்ல சுக்கிர திசை வந்தாலும் பாதிக்கும். அது கடுமையா பாதிக்குமா மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு. அதுவே அவங்களுக்கு கடைசி காலத்துல சுக்கிர திசை வந்துச்சுன்னா அது பெரிய ஆளே கூட க்ளோஸ் பண்ணிடும்ன்ற அளவுக்கு பாதிப்பு இருக்கும். இதை எப்படி எடுத்துக்கணும்னா 100% இது எப்படியே இருக்கும்னு சொல்லக்கூடாது. அவருடைய ஜாதகத்தை வச்சுத்தான் அதை நம்ம பலன் சொல்லணுன்றதுக்காக தான் இதை மென்ஷன் பண்ணுறேன். இந்த மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு யோகமான திசைகள் குரு தசை நல்லா இருக்கும், செவ்வாய் திசை நல்லா இருக்கும், சூரிய திசை நல்லா இருக்கும், சந்திர திசை நல்லா இருக்கும். இவங்களுக்கு பாவ ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் புதன், சனி, சுக்கிரன் போன்ற கிரகங்களாகும். இவர்கள் எந்த ஒரு பெரிய விஷயத்தையும் சாமர்த்தியமாய் பேசி செய்து முடிப்பார்கள். இவர்களுக்கு சனி கிரகம் அஸ்வினி 1ஆம் பாகத்தில் இருந்து குருவால் பார்க்கப்பட்டால் சனி திசையே ராஜயோக திசையாகும். பொதுவாக மேஷத்துக்கு சனி பாதகாதிபதின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் அவருக்கு சனி திசை நடந்தால் அவருக்கு அதாவது நீசம் அடைஞ்சிருக்கணும். அது அஸ்வினி 1ஆம் பாதத்தில் இருந்து குருவால் பார்க்கப்பட்டால்னா சனி பலமிழந்து இருக்கும். மேஷத்தில் போய் இருந்துச்சுன்னா அங்கே நீச பலன். அப்போ அஸ்வினி 1ஆம் பாதத்தில் இருந்துருச்சுன்னா, அதாவது மேஷத்துக்குள்ளே என்ட்ரி ஆயிட்டாலே அதை குருவும் பார்த்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, சுபகிரகம் பார்த்துருச்சுன்னா அந்த சனி திசையே அவருக்கு ராஜயோக திசையாக இருக்குமா. ஆனால் செவ்வாய் சனியை பார்க்கும்படி இந்த மேஷ லக்னத்துக்காரருக்கு அமையக்கூடாது. இவர்களுக்கு செவ்வாய் மகரத்தில் நின்று உத்திராடம் 2ஆம் பாதம் அல்லது திருவோணம் 2ஆம் பாதம் ஆகிய பாதங்களில் நின்றால் செவ்வாய் திசையே விசேஷமான ராஜயோக திசையாகும். அதுவும் நல்ல யோகத்தை கொடுக்கும். லக்னாதிபதி திசையாக இருந்தால் கூட. அதுவே அஷ்டமாதிபதி திசையாகவும் வருது இல்லை, ஆனாலும் அவருக்கு அது யோகத்தை தான் பண்ணுன்றாங்க. இவங்களுக்கு புதன் மீனத்தில் இருந்து புரட்டாதி 4ல் நின்று திசை நடத்தினால், அதிலும் ஏகாதசி திதியில் பிறந்தவர்களாய் இருந்தால் புதன் மகா திசையே விசேஷமான ராஜயோக திசையாகும். பாருங்க, 6ஆம் அதிபதியோட திசையாக இருந்தாலும் ராஜயோக திசையை கொடுக்குன்றான் இந்த அமைப்பு இருந்தால். அதாவது புதன் நீசமாய் 12ஆம் வீட்டில், லக்னத்துக்கு 12ஆம் வீட்டில் நின்னா கூட அவர் ஏகாதசியில் பிறந்தவராக இருந்தால் அந்த புதன் மகாதிசையே விசேஷமான ராஜயோக திசையாக இருக்கு. மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் 12இல் நின்று, அது உச்சம். புதன் நீச்சம்னு சொன்னேன். அப்படி 12ல் உச்சமான ஒரு இடத்துல மீனத்தில் சுக்கிரன் இருந்து அவர் ஏகாதசியில் பிறந்து பூரட்டாதி 4ல் சுக்கிரன் இருக்க நடு வயதில், அதாவது ஒரு 40 வயசில் சுக்கிர திசை தொடங்கினா சுக்கிர மகா திசையே அவருக்கு விசேஷமான ராஜயோக திசையாகும். முதல்ல ஒன்று சொன்னாங்க, ஸ்டார்டிங்கில் வந்தாலும் பெரிய பாதிப்பை கொடுக்கும், எண்டிங்கில் வந்தாலும் பெரிய பாதிப்பை கொடுக்கும். ஆனால் இந்த மாதிரி அமைப்பில் இருந்து மிட்டில் வந்தால் நல்ல யோகத்தை கொடுக்குமா. இத்தகைய அமைப்புடையவர்கள் பூர்வீக இடத்தை விட்டு வேறு இடம் மாறி அங்கே போன இடத்துல பல லட்சங்களுக்கு அதிபதி ஆயிடுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வெளியூர் போய் தான் பெரிய ஆள் ஆயிடுவான். அந்த மாதிரி
மனைவியின் மூலம் லட்சக்கணக்கில் சொத்துக்கள் சேரும். சுக்கிர திசைன்னும் போது சுக்கிரன்னா ஆணுக்கு மனைவியை குறிக்கும், பெண்ணுக்கு சுக்கிர திசைன்னா ஆணை குறிக்கும். அதனால அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த சுக்கிர திசை ஒருத்தரோட திசை ஒருத்தருக்கு யோகம் பண்ணும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது மாதிரி மனைவி இவர்களுக்கு அடங்கி உண்மையான பதிவிரதையாய் வாழ்வாள். மனைவிக்கு இவர்கள் கோவில் கட்டி கும்பிடலாம், அந்த அளவுக்கு ரொம்ப நேர்மையாக இருப்பாங்களாம். அவங்க மேலே இவருக்கும் அவ்வளவு இஷ்டம் இருக்குன்னு அர்த்தம். திருமணத்திற்கு பிறகு ஆளே மாறிவிடுவார்கள். இவர்களும் பார்க்க அழகாக இருப்பார்கள். இரத்த சிவப்பாய் தளதளம் என்று இருப்பார்கள். யாரு? மேஷ லக்னத்தில் பிறந்த பெண்கள். அயன சயன சுகபோகங்கள் முறையாய் அமையும். ரொம்ப ஒரு செக்ஷுவல் லைஃபெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஆனால் வேறு எந்த கிரகத்தின் பார்வையோ சேர்க்கையோ ஏற்பட்டால் மேற்கண்ட யோக பலன்களில் 60% அடிபட்டு போய்விடும். அதே போல மற்ற கிரகங்களின் சேர்க்கையோ பார்வையோ இல்லாமல் சனி விருச்சிகத்தில் விசாகம் 4 நின்று, குரு கடகத்தில் புனர்பூசம் 4 நின்று, சுக்கிரன் திசை இளமையில் நடந்தால் சினிமாவில் நடிப்புத் துறையில் இமாலய புகழ் பெறுவார்கள். வாகனங்கள், பங்களாவாசம், ஆள அடிமைகள், பெண்கள், பலரிடம் முறையான சுகங்கள், இப்படி பல யோகத்துடன் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் பெற்று ராஜாவை போல் வாழ்வார்கள். இவர்களுக்கு எவ்வளவு பெரிய மனிதர்களும் அடங்கி விடுவார்கள். மேஷ லக்னத்துக்கு புதன் 8 நின்று அஷ்டமியில் அவர் பிறந்து, புதனுடன் குரு செவ்வாய் சூரியன் ஆகியவர்கள் சேர்ந்து, புதன் கேட்டை 4ஆம் இடத்தில் நின்று, சந்திரன் லக்னத்தில் அஸ்வினி 1 நிற்க பிறந்தவர்களுக்கு புதன் மகாதிசை நடைபெற்றால் அந்த புதன் மகாதிசை பிரபல ராஜயோகமான பலன்களை செய்யும். இதை விபரீத ராஜயோகம் என்று சொல்வார்கள். அதாவது விபரீத ராஜயோகம்னா என்னன்னா, ஒருத்தர் ஜாதகத்தில் 6 குடையவன் 8லும் 8 குடையவன் 6லும் நின்று 6 குடையவன் திசையோ 8 குடையவன் திசையோ நடந்தால் அது விபரீத ராஜயோகமாகும். 6 குடையவன் 12லோ 12 குடையவன் 6லோ நின்று 6 குடையவன் திசையோ 12 குடையவன் திசையோ நடந்தால் அது விபரீத ராஜயோகம். 8 குடையவன் 12லோ 12 குடையவன் 8லோ நின்று 8 குடையவன் திசையோ 12 குடையவன் திசையோ நடந்தால் அதுவும் விபரீத ராஜயோகமாகும். அந்த மாதிரி ஒன்னொன்னுக்கும் இப்ப கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்றோம். பாவ ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்களை கெட்டவன் என்று சொல்கிறோம். அந்த கெட்டவன் மேலும் கெட்டு, அதாவது கெட்ட இடத்துல போய் நின்று அந்த கிரக திசை நடந்தால் அது பெரிய ராஜயோகமாகும். பிச்சைக்காரனையும் கோடீஸ்வரனாக்கும் யோகமாகும். இதையே கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரீசனோட தான் சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு.